கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. குரு சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். வைணவ சமயத்திலே 12 ஆழ்வார்கள் உண்டு. அதுபோக நிறைய ஆச்சாரியர்கள் உண்டு. அவர்களில் முக்கியமானவர் உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டாருடைய திருநக்ஷத்திரம் தற்போது வருகிறது. அதையொட்டி உய்யக்கொண்டார் அவர்கள் செய்த அரும் பணிகள் என்ன, வைணவத்துக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் என்ன, இதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் ஸ்ரீ வைஷ்ணவ மகாநிதி, ஸ்ரீ வைஷ்ணவ கைங்கரிய ரத்னம் முதலிய பட்டங்களை பெற்றவரும் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் மாத இதழின் ஆசிரியருமான புத்தூர் பாலாஜி சுவாமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இப்போது உய்யக்கொண்டாருடைய திருநக்ஷத்திரம் என்பதால் உய்யக்கொண்டாருடைய நட்சத்திரம் எந்தெந்த கோயில்களிலெல்லாம் கொண்டாடப்படுகிறது, எந்தெந்த ஸ்தலங்களிலெல்லாம் கொண்டாடுகிறார்கள், எங்கே சிறப்பாக நடக்கிறது, அதை பற்றி விளக்க வேண்டும். அதாவது உய்யக்கொண்டார் அவதரித்தது திருவள்ளரையிலே. திருவள்ளரையிலே தான் திருவள்ளரை என்கிறது திருவரங்கத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு திவதேசம். ஆதி திருவள்ளரை என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் திருவரங்கத்துக்கு முன்பே ஏற்பட்ட திவதேசம் அந்த திருவள்ளரையிலே செந்தாமரைக்கண்ணன் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான், பங்கை செல்வி நாச்சியார். அந்த திருவள்ளரையிலே மிகச்சிறப்பாக கொண்டாடப்பெறுகிறது. அதே போல் இந்த உய்யக்கொண்டாருக்கு ஆழ்வார் திருநறியிலே வெகு காலமாகவே திருமேனி உண்டு. அங்கே 10 நாள்கள் சிறப்பாக கொண்டாடப்பெறுகிறது. உய்யக்கொண்டாருடைய முதல் திருமேனி என்று பார்த்தோமானால் அது காட்டு மன்னார் கோயிலே அமைந்ததுதான். அங்கே உய்யக்கொண்டாருடைய ஆச்சாரியரான நாதம் எழுந்தொழிகிறார். அந்த சந்நிதியிலே போய் பார்த்தோமானால் மூலமூர்த்தி, உற்சவமூர்த்தி, அந்த மூலமூர்த்தியினுடைய பீடத்திற்கு அடியிலே வரிசையாக நாதமுடைய சீடர்கள் 6 பேரும் இருப்பார்கள். அது முதல்ல இருப்பவர் உய்யக்கொண்டார், அங்கே எழுந்தொழிகிறார். இப்படியாக அவர் எழுந்தருளியுள்ள தலங்களிலே மற்றும் பல ஊர்களிலும் கூட திருநென்னூர் என்ன, முதுரை என்ன, ஸ்ரீரங்கம் என்ன, பல இடங்களிலும் அவருடைய திருநக்ஷத்திரமானது கொண்டாடப்பட உள்ளது. நிச்சயமாக இப்படியாக உய்யக்கொண்டாரை பற்றி சொல்லுகிற போது அவர் நமக்கு பிரபந்தங்களை தந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேவரீர் சொல்லியிருந்தீங்க சுவாமி. அடுத்ததாக உய்யக்கொண்டார் ஏதேனும் தனியான நூல்களை எழுதியிருக்கிறாரா? அவை நமக்கு இன்று கிடைக்கின்றனவா? உய்யக்கொண்டார் எழுதிய நூல்களாக நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நாதமுனிகள் யோக தத்துவம் என்றும் புருஷ நிர்ணயம் என்றும் நூல்கள் இயற்றியிருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். அந்த நூல்களும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நூல்கள் கிடைக்கவில்லை ஆனாலும் நாதமுனிகள் திவ்ய பிரபந்தத்திலே திருப்பல்லாண்டிற்கும் கணினும் சிறுத்தாம்பிற்கும் திருப்பாய்மொழிக்கும் தனியன்கள் ஏற்றியிருக்கிறார். அவருடைய கட்டளையின் பேரிலே உய்யக்கொண்டார் திருப்பாவைக்கு தனியன் ஏற்றியிருக்கிறார். தனியன் என்றால் திவ்ய பிரபந்தத்தினுள் சேராமல் திவ்ய பிரபந்தத்திற்கு வெளியே தனித்து நின்று அந்த பிரபந்தத்தினுடைய பெருமையையும் அந்த பிரபந்தத்தை பாடிய ஆழ்வார்களுடைய ஏற்றத்தையும் சொல்லும்படியான பாடல்கள். இந்த தனியன்கள் தமிழ் மொழியிலும் அமைந்திருக்கின்றன, சில தனியன்கள் வடமொழியிலும் அமைந்திருக்கின்றன. திவ்ய பிரபந்தத்துக்கு மொத்தம் கிட்டத்தட்ட 45 தனியன்கள் உள்ளன. இந்த தனியன்களை சொல்லிவிட்டுத்தான் பிரபந்தங்களை ஓத வேண்டும் என்ற மரபை வைணவர்கள் முன்காலத்திலிருந்தே கொண்டிருக்கிறார்கள். இப்படி இவர் திருப்பாவைக்கு 2 தமிழ் தனியன்கள் ஏற்றியிருக்கிறார். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாளை சொல்லு. அந்த திருப்பாவை இருக்கட்டும், அந்த திருப்பாவை பாடினாலே சுடி கொடுத்த நாச்சியார், பாடவல்ல நாச்சியார், அவருடைய திருப்பெயர்களையே சொல்லுவாயாக என்றும் இன்னொரு தனியன் சுடி கொடுத்த சுடற்கொடியே திருப்பாவை பாடி அருளவல்ல பண்பளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கி என்ன திருப்பாவைக்கு 2 தனியன்கள் ஏற்றிருக்கிறார். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே உய்யக்கொண்டார் எழுதியவை 2 தனியன்கள் நமக்கு கிடைக்கின்றன. உய்யக்கொண்டாரை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் என்ன? பொதுவாக வைணவ ஆச்சாரியர்கள் என்று சொல்லும்போது குரு பரம்பரை நூல்களிலிருந்து நாம் அவருடைய சரித்திரத்தை எல்லாம் அறிந்து கொள்கிறோம். உய்யக்கொண்டாரை பற்றி எந்தெந்த குரு பரம்பரை நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது சுவாமி? முதற்கண் நாம் பார்த்தோமானால் திவ்யசூரி சரித்தம் என்று ராமானுஜருடைய காலத்திலே ஆழ்வாருடைய சரித்திரங்களை, ஆச்சாரியர்களுடைய சரித்திரம், நாதமுனிகள் தொடங்கி ராமானுஜர் வரையிலும் உள்ள ஆச்சாரியருடைய சரித்திரம். இந்த ராமானுஜர் காலத்திலேயே ராமானுஜருடைய சீடர்கள் ஒருவரான கருடவாகன பண்டிதர் என்பவர் வடமொழியிலே ஒரு காவியம் ஏற்றியிருக்கிறார். அதற்கு திவ்யசூரி சரித்தம்னு பேர். இந்த திவ்யசூரி சரித்திரத்திலே உய்யக்கொண்டாரை பற்றி இவற்றை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாதமுனிகள் அவர் எழுந்தருளியுள்ள காலத்திலேயே அடிக்கடி யோகத்துல பெரிய பரமயோகி நாதமுனிகள், அவர் யோகத்திலே ஆழ்ந்து விடுவார். அவரோடு சேர்ந்து அவர் அருகிலேயே குருகாவல் அப்பனும் யோகத்தில் ஆழ்ந்து விடுவார். அந்த நாதனுடைய நியமனம் அடியா கட்டளையின் பேரிலே அவர் காலத்திலேயே இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் பிறருக்கு உபதேசிக்கும்படியான பொறுப்பு அந்த உய்யக்கொண்டாருக்கே வழங்கப்பட்டிருக்கு.
அவர் யோகத்தில் இருந்த போதுல இந்த கருத்துக்கள் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்களை பரவச் செய்யக்கூடிய பொறுப்பை அவர் யார் கொடுத்திருந்தார்? உய்யக்கொண்டாருக்கு தான் கொடுத்திருந்தார். அப்படி அந்த காலத்திலேயே அவர் இந்த திவ்ய பிரபந்தார்த்தங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் என்பது திவ்யசூரி சரித்திரத்திலே காணப்படுகிறது. 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்று பின்பழகிய பெருமாள் ஜீயர் ஒரு நூல் இயற்றியிருக்கிறார். அதுதான் வைணவர்கள் குரு பரம்பரைக்கான ஒரு நூலாக ஆதார நூலாக கொண்டிருக்கிறார்கள். அதிலே உய்யக்கொண்டாரை பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார்த்தாமாரியிலே உய்யக்கொண்டாரை பற்றிய செய்திகள் உள்ளன. சரமோபாய நிர்ணயம் என்று ஒரு கிரந்தம், அது பெரியவாச்சான் பிள்ளையுடைய திருக்குமாரரான நயனாராச்சான் பிள்ளை இயற்றியது. இதிலே உய்யக்கொண்டாரை பற்றி பல செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன. பிரமேய ரத்னம் என்கிற நூலிலே சொல்லப்பட்டுள்ளன. பெரிய திருவழி அளவிலே சொல்லப்பட்டுள்ளன. இதெல்லாம் விட 2 முக்கியமான விஷயங்கள் மனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, வைணவர்கள் சமயத்திலே 2 பிரிவுகள் உண்டுன்னு உலகம் அறிந்தது, தென்கலை என்னும் வடகலை என்னும். இதிலே தென்கலையாருக்கு முக்கிய ஆச்சாரியரான மணவாள மகன் என்ன, வடகலையாருக்கு முக்கிய ஆச்சாரியன் வேதாந்த திசிகர் என்ன, இவர்கள் இருவரும் உய்யக்கொண்டாரை மிகவும் கொண்டாடி பாடியிருக்கிறார்கள். அதாவது வேதாந்த ஆசிரியர் குரு பரம்பரா சாரம் என்று ஒரு நூல் இயற்றியிருக்கிறார். அந்த கிரந்தத்திலே ஆச்சாரியர்களுடைய வரிசையை தெரிவித்து ஆச்சாரியர்களை வணங்குவதாக ஒரு பாடல் இயற்றியிருக்கிறார். அந்த பாடலிலே உய்யக்கொண்டாரை மிகவும் போற்றி சொல்லியிருக்கிறார். என்னுயிர் தந்து அளித்தவரை சரணம் புக்கு யான் அடைவேன் அவர் பொருட்கள் என்று தொடங்கி பாடி வருகிற பொழுது பெரும்பூதூர் வந்த வள்ளல் என்று ராமானுஜனுடைய வல்லன்மையை கொண்டாடினார். மேலே பெரிய நம்பி அள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறி அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி சடகோபன் சேரநாதன் என்று அந்த பாடல் தொடர்கிறது. உய்யக்கொண்டாருக்கு முன்பு 3 ஆச்சாரியர்களே அடைமொழி இல்லாமல் சொன்னார். உய்யக்கொண்டாருக்கு பின்பு 3 ஆச்சாரியர்களே அடைமொழி இல்லாமல் சொன்னார். ஆனா உய்யக்கொண்டாருக்கு மாத்திரம் ஒரு தனித்த ஒரு அடைமொழி சொல்கிறார். நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார். அந்த மணக்கால் நம்பிக்கை நல்ல நெறியை எடுத்துரைத்த உய்யக்கொண்டார். ஏன் இவருக்கு மாத்திரம் அடைமொழி சொல்றோம்? எல்லாருக்கும் பெருமை உண்டு, பெருமை இல்லைன்றது கிடையவே கிடையாது. எல்லோருக்கும் தனித்துவம் உண்டு, தனித்த பெருமை உண்டு ஒரு ஆச்சாரியர்களுக்கு. ஆனால் உய்யக்கொண்டாருக்கு மாத்திரம் ஏன் அடைமொழி காட்டினார் என்றால், இந்த நன்னெறி என்றால் நல்ல நெறி, நல்ல வழி, நல்ல மார்க்கம். அந்த நல்ல மார்க்கம் வந்து சரணாகதியான பிரவர்த்தி மார்க்கம். அதை மணக்கால் நம்பிக்கை உபதேசித்தவர்னு சொன்னார். சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டா, நாதவன்களிடத்தில் இருந்த 2 சொத்துகள்ல ஒண்ணு பக்தி யோகம், இன்னொன்று திவ்ய பிரபந்தம்னு சொல்றோம். அந்த திவ்ய பிரபந்தத்திலே முக்கியமாக காட்டப்பட்டது சரணாகதிங்கிற நெறி. இறைவனை அடைவதற்கு எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தாலும் சரணாகதி, அவனையே தஞ்சமாக பற்றுதல், பெருமானையே புகழாகப்பட்டதில் என்பது மிக முக்கியமான வழி. இதை யார் காட்டி கொடுத்தார்கள்னா, வேதமே சொல்லியிருக்கு, வால்மீகி ராமாயணம் சொல்லியிருக்கு, பாஞ்சராத் ராகம் சொல்லியிருக்கு. அதனால நாம் அதை பின்பற்றுகிறோமா என்றால் கிடையாது. நாம் இன்று பின்பற்றுகிறோம் என்றால் ராமானுஜன் நமக்கு காட்டி கொடுத்தார். தம்முடைய 9 கிரந்தங்களிலே ஒரு கிரந்தம் சரணாகதி கத்தியம் என்று. சரணாகதி அவர் ஒரு வருடம் பங்குனி உத்தரத்தன்று திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியார் முன்பு அவர் சரணாகதியை செய்தார். ஏன் அவர் சரணாகதி செய்தார் என்று பார்த்தோமானால், அந்த சரணாகதி நமக்கு காட்டியும் கொடுத்திருக்கிறார். அதற்கென்றே கிரந்தம் நூல் இயற்றி இருக்கிறார். அந்த நூலை இயற்றிய காரணம் என்னன்னு பார்த்தா, ஆழ்வார்கள் இந்த சரணாகதியை முக்கியமாக காட்டியிருக்கிறார்கள். ஆழ்வார்களிலே தலைவரான நம்மாழ்வார் நோற்ற நோன்புன்னு தொடங்கி 4 திருவாய்மொழிகள், அதாவது வைணவ பரிபாஷையிலே நோற்ற நாளுன்னு ஒரு சொல் உண்டு. அதாவது நோற்ற நாள் என்றால் நோற்ற நோன்பிலே 6ஆவதே மாலை நோக்கு பிறந்த வாரம் 4 தொடர்ந்து வரக்கூடிய திருவாய்மொழிகள். இந்த 4 திருவாய்மொழிகளும் ஆழ்வார் சரணாகதி பண்ணுகிறார். உலகுண்ட பெருவாயார் என்கிற திருவாய்மொழியிலே அலர்மேல் மங்கை நாச்சியாரை முன்னிட்டுக் கொண்டு திருவேங்கடவுடையான் திருவடியிலே சரணாகதி பண்ணுகிறார். இப்படி நம்மாழ்வார் சரணாகதி முக்கியமாக காட்டி கொடுத்திருக்கிறார். பேச்சு உடையோடு கழல்கள் அவையே சரணாக கொண்ட குருச்சடகோபன் நாகர விஷ நம்பிரான் சரணே சரண் ஒரு இடத்திலும் ஆரணத்தின் பாதமே சரணாக தந்துழிந்தா என்று எம்பெருமானுடைய திருவடிதான் தஞ்சம் என்பதை ஆழ்வார் வலியுறுத்தி காட்டியிருக்கிறார். அவரை பின் சென்ற திருமங்கி ஆழ்வாரும் பலவிடங்களிலே இந்த சரணாகதி காட்டுகிறார். இந்த சரணாகதி மார்க்கம் எதிலிருந்து நமக்கு கிடைத்தது என்னால் ஆழ்வார் பாசுரங்களினாலேதான் நாதமிழத்து உய்யக்கொண்டாருக்கு வந்து சேர்ந்தது. ஆகினாலே உய்யக்கொண்டார் சரணாகதி மார்க்கத்தை தான் பெற்றுக்கொண்டார். நாதமுனிகளிடத்திலே அந்த உயர்ந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சது யாரு காரணம் என்றால் உய்யக்கொண்டார். அவர் அதை பெற்றுக்கொள்ளேனா, அது முக்கியமாக இன்றை நாம் பின்பற்றுவோமா, எம்பெருமான் அதற்கு முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி இருப்பாரா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக ஆகிவிடும். ஆகினாலேதான் உய்யக்கொண்டாரை அவ்விடத்திலே கொண்டாடுகிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு கடைசியா ஒரு பாடல் அருள் செய்கிறார் வேதாந்த ஆசிரியர். அவரை கேட்கிறார், நீங்க ஆரை எப்பொழுதும் தொழுது கொண்டிருப்பீர்கள் என்று அவர் தெரிவித்தார். வேதாந்த தேசிகர், நாதமுனி கழலே நாளும் தொழுதெழுவோம். நாதமுனிகள் அவருடைய பாதங்களையே எப்பொழுதும் தொழுவேன்னு சொல்லியிருக்கார். கொஞ்சம் நுணுகி பார்க்க வேண்டும்.
நாதமுனி கழல்கள் என்றால் நாதமுனியுடைய திருவடிகளாக சிவைஷ்ணவ சமயம் உய்யக்கொண்டாரை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் காட்டுமன்னார் கோயிலே கேட்டீர்களே ஆனால் ராமானுஜர் காலத்திற்கு முன்பெல்லாம் இந்த நாதமுனியுடைய திருவடி நிலைகளுக்கு உய்யக்கொண்டார்னு பேர். பிற்காலத்துல தான் அதுக்கு ராமானுஜன் பேர் மாற்றப்பெற்றது. அந்த திருவடி நிலைக்கே என்ன பேருனா உய்யக்கொண்டார்னு பேர். ஆக நாதமுனி கழல்னா அவருடைய திருவடின்னு சொன்னாலும் உய்யக்கொண்டார். அதனால நாதமுனி கழலே நாளும் தொழுது எழுவோம். நான் உய்யக்கொண்டாரே நான் எப்போது சேவிப்பேன் அர்த்தம். அவரால்தான் பிரபந்தம் கிடைச்சது என்று அவர் காட்டியிருக்கிறார். அது மட்டுமன்று, மணவாள மாமுனிகள் உய்யக்கொண்டாரை கொண்டாடி இருக்கிறார். ஏன்னா தமிழ் தனி அருளி செய்திருக்கிறார். அவர் திருவருண்மால் சேன முதலி சடகோபன் நாதமுனி சீர் உய்யக்கொண்டார் என்று பாடுகிறார். மேல வணக்கால் நம்பி என்று தொடங்கி அந்த பாடல் சொல்கிறது பெரிய பாடல். அதுல திருவருண்மால் முதல்ல திருமாலை சொல்லுகிற பொழுது திருமகளோடும், அதாவது மகாலட்சுமியோடு கூடியவன், கருணையே வடிவெடுத்தவன் என்று காட்டினான். அதற்கப்புறம் உள்ள ஆச்சாரியர்களுக்கு அடைமொழி எதுவும் இல்லை. பார்த்தோமானால் சேன முதலி சடகோபன் நாதமுனி சொல்லிக் கொண்டு வந்தவர் உய்யக்கொண்டார சொல்ல முடியாத இடத்திலே சீர் உய்யக்கொண்டார்னு சொன்னார். சீர் என்றால் பெருமை, சீர்மை, பெருமை உடையவரான உய்யக்கொண்டார்னா அதற்கு உரையாசிரியர்கள் பிளலோகம் உரையை செய்கிறார். அவருக்கு பெருமை என்னவென்று கேட்டால், அவர் இந்த திவ்ய பிரபந்தத்திற்கும் பிரவர்த்தகர், அதே சமயத்திலே பிரபத்தி மார்க்கத்துக்கும் பிரவர்த்தகர். அதாவது சரணாகதியும் இந்த சரணாகதியை சொல்லும்படியான திருவாய்மொழியும் உலகத்திலே பரப்பிவர். ஆகையாலே சீர் உய்யக்கொண்டார் என்று போற்றுகிறார் மணவாள மாமுனிகள். இவரையும் காட்டுறார். ஆகினாலே இந்த உய்யக்கொண்டாருக்கு ஒரு தனித்த பெருமையானது காட்டப்பெறுகிறது. இரண்டையும் நமக்கு திவ்ய பிரபந்தத்தையும் அதில் சொல்லப்பட்ட சரணாகதியும் நமக்கு காட்டி கொடுத்தார் என்பது அவரை வடகலையார்களும் கொண்டாடுகிறார்கள், தென்கலையாரும் கொண்டாடுகிறார்கள், எல்லோராலும் வைணவர்கள் அனைவராலும் கொண்டாடப்படும்படியான பெருமை உடையவர் உய்யக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இரண்டு கலையினரும் இரண்டு பரம்பரையினரும் நிச்சயமாக உய்யக்கொண்டாரை கொண்டாடுகிறார்கள். இப்படி சொல்லும்போது தேவர்கள் சொல்லி கொண்டு இருக்கும்போது ஒரு சந்தேகம் தோன்றியது சுவாமி. அதாவது பொதுவாக சரணாகதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இன்னொரு பக்கம் பக்தி யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டும் ஒன்று தானா, இல்லை ரெண்டுமே வேறுபட்டதா? இரண்டும் வேறு வேறு மார்க்கங்கள் தான். அதாவது சரணாகதி என்பது இறைவனையே புகழாகப்பட்டுவது, அவன்தான் தஞ்சம் என்று இருப்பது. பக்தி என்பது தைலதாராவது அவிச்சின்ன ஸ்ருதி சந்தான ரூபம் என்பார்கள். அதாவது ஒரு எண்ணெய் டின்னில் இருந்து, புரியறதுக்காக சொல்றோம், ஒரு எண்ணெய் டின்னில் இருந்து இன்னொரு எண்ணெய் டின்னுக்கு எண்ணெயை மாற்றிடும், காலி டின்னுக்கு எண்ணெயை ஊதுறோம். அப்படி ஊற்றுகிற பொழுது அந்த எண்ணெயாவது அப்படியே ஒரே சீராக ஒரே ஒழுக்காக போய் சேரும். தண்ணியை கொட்டினோம்னா தண்ணி தெளிக்கும், சிதறும். அப்படி இல்லாம எண்ணெய் ஒரு சீராக செல்லும். அதுபோலே ஒரே சீராக இடைவிடாமல் எந்நேரம் இறைவனை தியானிப்பதற்கே அதான் பக்தியோகம். அது சாதாரண மனிதர்களால் அப்படி பக்தி யோகத்தை பின்பற்ற முடியாது, ரொம்ப கட்டம், துஷ்கரம்னு சொல்லுவார். ரொம்ப கட்டம், சுலபம் இல்லை. இந்த சரணாகதி மார்க்கத்தை போல சுலபமான நெறி வழி அன்று இந்த பக்தி யோகம் என்பது. அதுக்கு படி நிலைகள்லாம் இருக்கு, அத்தனையும் பின்பற்றணும். முதல்ல என்ன அடக்கணும்னா மனசு அடக்கணும். காற்று அடங்கினாலும் மனசு அடக்கிறது கஷ்டம். என்ன கீதையில சொல்லப்பட்டிருக்கு, அர்ஜுனன் சொல்றான், அடியன் சொல்லல, அர்ஜுனன் பகவத்கீதையில சொல்றான், கண்ணா மனசு காத்து அடக்கலாம், மனசு அடக்க முடியுமான்னு கேட்கிறான். அது போல மனசு அடக்கணும், இடைவிடாமல் இறைவனை தியானிக்கணும். அது ரொம்ப கஷ்டம், சாமானியர்களால முடியாது. ஆகினாலேதான் உய்யக்கொண்டார் அது வேண்டாம், இதுதான் தனக்கு வேணும்னு கேட்கிறார். இந்த பிரபத்தி மார்க்கம் என்பது இறைவனே புலனாகப்பட்டுள்ளது. அவன் நம்மை காப்பான் என்கிற ஒரு நம்பிக்கை, திருடமான விசுவாசத்தை கொண்டிருந்தால் போதும், அவன் நம்மை ரட்சித்தருள்வான். நிச்சயமாக. ஆகவே இதுதான் அடிப்படையான வேறுபாடு அப்படிங்கிறத சொன்னீங்க. நிறைவாக உய்யக்கொண்டாருடைய முக்கியமான கைங்கரியங்கள், வைணவ உலகத்திற்கு அவர் என்னென்னலாம் செய்தார், ஏன் நாம் அவரை கொண்டாட வேண்டும், அதை நிறைவாக சொல்ல வேண்டும். அதாவது திவ்ய பிரபந்தத்தை ரட்சித்ததோடு அல்லாமல் 4000 பொருளான நம்பெருமாளையும் காப்பாற்றியவர் உய்யக்கொண்டார் என்று நாம் அறிகிறோம். அதாவது அவரை பற்றி பேசுகிற நூல்களிலே கோயில் ஒழுகு என்று ஒன்றும், திருவரங்கம் பெரிய கோயிலை பற்றி இங்கே நடந்த வரலாறுகளை எல்லாம் அவ்வப்போது பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். 1804 வருடம் வரையிலும் அந்த நூல் பேசுகிறது. அதிலே ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு காலத்திலே ஒட்டிய தேசத்து அரசன், அதாவது ஒரிசாவிலிருந்து ஒரு அரசன் படையெடுத்து கொண்டு வந்தான். அவன் திருவரங்கத்தை தாக்க வந்த பொழுதோ இந்த உய்யக்கொண்டார் நம்பெருமாளை
எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு அழகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு வருடம் தங்கியிருந்த நம்பெருமாளை பாதுகாத்தார் என்கிற செய்தியானது பகரப்படுகிறது. இந்த திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு பல்வேறு காலகட்டங்களிலே பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பல ஆபத்துக்களை சந்தித்திருக்கிறார் திருவரங்கநாதர். இது வைணவ சமயத்திலே முக்கியமான கோயிலாக இருப்பதனாலே எத்தனையோ பேர் இங்கே இவர்களுக்கு இந்த சந்நிதிக்கு எவ்வளவு ஆபத்துகள் இன்னல்களை விளைவித்திருக்கிறார்கள். முகலாயர்கள் 2 முறை படையெடுத்து வந்திருக்கிறார்கள். 2ஆம் முறை 12,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். பல்வேறு காலகட்டங்களிலே ஒரு சமயத்திலே நம்பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளின பொழுது தெப்பத்தோடு இழுத்து கொண்டு செல்றதுக்கு ஒருத்தன் வழி செய்து விட்டான். இப்படியாக அவருக்கு பல ஆபத்துகள் வந்திருக்கின்றன. ஒரு ஆபத்து காலத்திலும் ஒருத்தரை காப்பாற்றி இருக்கிறார். பிள்ளை உலகாசிரியர் ஒரு சமயத்திலே காப்பாற்றி இருக்கிறார் என்பது உலகம் அறிந்த விஷயம். அதுபோல இந்த ஒட்டி தேசத்தரசன் படையெடு ஒட்டர் கலகம் என்று சொல்லுவார்கள். அப்போது அந்த கலகத்தினாலே ஸ்ரீரங்கத்திலே மிகுந்த பாதிப்புகள் ஏற்பட்டன. அப்ப இவர் ரங்கநாதரை எடுத்துக்கொண்டு அழகர் கோயிலுக்கு போய் இவரை எழுந்தருள் பண்ணிவிட்டார். அதன் பிறகு இங்கு ஏற்பட்ட ஆபத்துகளில் இருந்து இந்த ஊர் அதாவது திருவரங்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஊர்னு சொல்றேன். இந்த திருவரங்கத்துக்கு ஏற்பட்ட ஆபத்தை போக்கியவர்கள் பாண்டிய மன்னர்கள் வந்து இங்க வந்து இந்த ஆபத்தை நோக்கி இந்த திருவரங்கத்தை மீட்டு கொடுத்தார்கள். ஒரு கல்வெட்டில் இருக்கு திருவரங்க கோயிலே. இப்படியாக நம்பெருமாளை காப்பாற்றினார் என்கிற பெருமையானது உயர்கொண்டாருக்கு பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக. ஆகவே உய்யக்கொண்டாரை பற்றி அறிந்து கொள்வதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்பது சுவாமி சொன்ன பிறகு தெரிகிறது. அதாவது சுவாமி உய்யக்கொண்டார் பற்றி மட்டும் சொல்லாமல் அவரால் காப்பாற்றப்பட்ட திவ்ய பிரபந்தம், அந்த நாள் தமிழ் மொழிக்கு ஏற்பட்ட பெருமை, இதையெல்லாம் ரொம்ப அழகாக கூறினீர்கள். நம்முடைய மக்களுக்கு ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரம் பொதுவாக தெரிகிறது. அதுபோல ஆச்சாரியர்கள் என்று சொன்னால் நமக்கு முக்கியமான ஆச்சாரியர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக அனைத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும். உய்யக்கொண்டார் என்னென்னெல்லாம் செய்தார் என்பதையெல்லாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி. தங்களுடைய நேரத்தை கொடுத்து உய்யக்கொண்டாரை பற்றி அருமையான விஷயங்களை சொன்னதற்கு நன்றி. குரு சேனல் சார்பாக தங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குரு சேனலுக்கு அடியினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.